எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும், கிணத்துல போட்ட கல்லு மாதிரி வளராம அப்படியே இருக்கா? நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்த நீங்க பயன்படுத்திங்க. இந்த கிணத்துல போட்ட கல்லு தங்கமாக கூட மாறும். அது எந்த நேரம் அப்படின்றத இந்த வீடியோல சொல்றேன். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அண்ட் சேவ் பண்ணி வச்சுங்க. ஒரு தினத்திலயுமே நெறைய நேரங்கள் சொல்லப்படும். ராகு காலம், யமகண்டம், கௌரி நல்ல நேரம் அப்படின்னக்கூடிய வரிசையில குளிகை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குளிகை நேரத்துல சுப காரியங்களை நீங்க தாராளமாக செய்யலாம். ஏன்னா, இந்த குளிகை நேரத்துல செய்யக்கூடிய விஷயங்கள் மீண்டும் மீண்டும் செய்ய தூண்டக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா, இந்த கிரகங்கள் எல்லாமே மீண்டும் மீண்டும் செய்ய வைக்கக்கூடிய இந்த நேரம் என்பது குளிகை நேரமாக சொல்லப்படுது. வீடு வாங்குறது, லேண்ட் வாங்குறது, கார் வாங்குறது, இல்ல ஜுவல்ஸ் வாங்குறது இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள், நற்காரியங்கள் அந்த நேரத்தில பண்ணீங்கன்னா, மீண்டும் மீண்டும் செய்ய வைக்கும். இந்த நேரத்தில நல்ல காரியங்கள் பண்றேன் அப்படின்னு சொல்லி போய் கடன் வாங்குறது, கல்யாணம் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா, அதுக்கு நான் பொறுப்பில்ல. இந்த மாதிரியான விஷயங்கள இந்த நேரத்தில பண்ண வேண்டாம். இல்ல எனக்கு 2 கல்யாணம் பண்ணாலும் பிரச்சனை இல்ல, எத்தன கல்யாணம் பண்ணாலும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றீங்கன்னா, உங்க விருப்பத்த பொறுத்தது. இதுக்கு நான் பொறுப்பில்ல.